இந்த கூட்டத்திலே நீங்கள் தான் ஹீரோக்கள். ஏன்னா நான் தொடக்கத்திலே சொன்ன முதல் வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறேன், வருகின்ற 2026 எந்த கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும், யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடியவர்கள் யாரு? நீங்கள் தான். இங்க இருக்கின்ற ஒன்றிய செயலாளர்கள், ஒன்றிய தலைவர்கள், ஒன்றிய நிர்வாகிகள் தான். நீங்க தான் நிர்ணயிக்க போறீங்க. அதே போன்று இன்று நம் கட்சிக்கு யாரு கதாநாயகன் என்று பார்த்தால், என்னை பொறுத்தவரை நம் கட்சிக்கு கதாநாயகன் யாரு? மேடையில் யாரும் கிடையாது, நானும் கிடையாது, முன்வரிசையில் இருக்கவங்களும் நீங்களும் கிடையாது. இங்க இருக்கின்ற உங்களுக்கு பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க பார், ஒன்றிய நிர்வாகிகள், அவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் நம் கட்சியில் உள்ள கதாநாயகன். மாவட்ட செயலாளர் நீங்க இயக்குநர்கள், டைரக்டர், நீங்க வெறும் டைரக்டர் தான், அவங்க தான் ஹீரோ. அந்த வகையில அவர்கள் தான். ஏன்னா களத்தில் நேரடியாக செயல்படுகின்றவர்கள், களத்தில் நேரடியாக அங்கே செல்கின்றவர்கள். உங்களை நம்பிதான் கட்சி இருக்கு. நீங்க தான் கட்சிக்கு மிக 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 முக்கிய பொறுப்பில் இருக்கிறீர்கள். அப்படி அந்த பக்குவம், அந்த வேகம் உங்களுக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இங்கே உங்களை நான் சந்திக்கின்றேன். இந்த சந்திப்பு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்ற ஒரு சந்திப்பு, சந்தோஷமான ஒரு சந்திப்பு, உங்களை சந்திக்கின்ற இந்த ஒரு சூழல். ஒவ்வொரு ஒன்றிய செயலாளர், இப்ப நான் இது ஒன்றியத்துக்கும் நகரத்துக்கும் மாநகரத்துக்கும் பேரூருக்கும் நான் ஒன்றியம் சொன்னாலே இது எல்லாத்துக்கும் அடங்கும். ஒவ்வொரு முறையும் நான் ஒன்றியம், நகரம், பேரூர், மாநகரம் சொல்ல வேண்டாம். ஒன்றியம் சொன்னாலே அதுதான். இப்ப ஒவ்வொரு ஒன்றிய செயலாளர், ஏன்னா நம்ம கட்சி எல்லாமே முக்கியமாக கிராமத்தில் இருக்கின்ற கட்சி. நம்ம கட்சி பாட்டாளி கட்சி, நம்ம ஒரு கிராமத்து கட்சி, விவசாயிகள், தொழிலாளர்கள் அப்படி அடங்குகின்ற கட்சி இது. 90 விழுக்காடு நம் கட்சியிலே விவசாயிகள் தான். அப்படிப்பட்ட கட்சியில இப்ப ஒரு ஒன்றியத்தில் ஒரு செயலாளர், அவருக்கு எவ்வளவு கிராமங்கள் பொறுப்பு இருக்கும்னா, ஒரு சராசரியாக ஆவரேஜா பார்த்தா ஒரு 25 கிராமம் இருக்கும். அந்த 25 கிராமத்தில் எத்தனை வாக்குச்சாவடி வரும் பார்த்தீங்கன்னா 20 இருந்து 30 வரைக்கும் வரும். சில ஒன்றியத்தில் 30 வாக்குச்சாவடியில் இருக்கும், சிலது 35 கூட இருக்கும், சிலது 20 கூட இருக்கும். எவ்வளவு வாக்காளர்கள் இருப்பார்கள் என்றால் அதுவும் ஒரு ஆவரேஜில் சராசரியா ஒரு 25,000 வாக்காளர்கள், 20,000 இருந்து 30,000 வரைக்கும் 25,000 வாக்காளர்கள். இப்போ ஒரு ஒன்றிய செயலாளருக்கு சராசரி 25 கிராமம், 25,000 வாக்காளர்கள், 25 வாக்குச்சாவடி பூத். நம்ம கட்சியில் அப்படிதான். நம்ம கட்சி ஒன்றியம் இருக்கு. வருவாய் ஒன்றியம் வேற, ஒரு சட்டமன்ற தொகுதியில் 2 வருவாய் ஒன்றியம் இருக்கும். ஆனா நம்ம கட்சி ஒன்றியம் ஒரு சட்டமன்ற தொகுதியில் 8 இருந்து 10 வரைக்கும் இருக்கும். அதுவும் சராசரியா 9 வச்சுக்கல, 8 கூட வச்சுக்கலாம் நம்ம. இப்ப எனக்கு என்ன, இப்ப இருக்கின்ற ஒன்றிய செயலாளர்கள், நீங்க உங்க ஒன்றியத்தில் இருக்கிற 25 கிராமத்திற்கு நீங்க போயிருக்கீங்களா? இல்ல அந்த 25 கிராமத்தில் உள்ள மக்கள் உங்களை தெரியுமா? உங்களை பார்த்திருக்கிறாங்களா? நீங்க அந்த கிராமத்துக்கு போயிட்டு அந்த மக்களை நீங்க சந்திச்சிருக்கிறீங்களா? அந்த மக்களுக்காக அந்த கிராமத்தில் பிரச்சனை என்றால் நீங்கள் அவனுக்கு நீங்க போராடி இருக்கிறீங்களா? இதெல்லாம் நீங்க ஒவ்வொருவரும் உங்கள் மனசுல நீங்க கேட்கிற கேள்வி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.